சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பெரம்பூர், ரமணா நகர், ஜகவர் தெரு பகுதியில் சிறுசேறு சிப்காட் 2 மாதவரம் பால்பண்ணை காலனி வரை செல்லும் பர்பிள் லைன் 3க்கான கட்டுமான பணிகள் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இங்கு சுமார் 5000 பேர்கள் வசித்து வருகிறார்கள். இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக சுற்றிலும் இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியே வந்து செல்ல 1 அடி பாதை மட்டுமே அமைத்து தரப்பட்டுள்ளது. இதனால் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை மெட்ரோ நிர்வாகத்திடம் முறையிட்டும் தீர்வு ஏற்படவில்லை. இந்நிலையில் வடசென்னை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜி.வி. சுப்பிரமணியன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பாமக கட்சியினர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து மெட்ரோ கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த மெட்ரோ நிறுவன நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சிரமமின்றி போய் வர பாதை அமைத்து தருகிறோம், அதுவரை பணிகளை நிறுத்தி வைக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை மெட்ரோ நிறுவனம் அளித்தது. அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் பாமகவினர் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா. கொளத்தூர் தொகுதியில் ரமணா நகர் மார்க்கெட் ஏரியா, பெரம்பூர் இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் வேலை நடந்துருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பணி மும்முரமாக நடக்குதுங்க. ஆனால் இந்த பகுதியில் 5000த்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இது ஒரு 100 அடி அளவுள்ள சாலை. இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க அரசு. மக்கள் இடையில மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகளை கேட்காம, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இது தொடர்பா இந்த பகுதியில் வாழ்கிற பாலச்சந்திரன் கடந்த 1.5 வருஷமா சிஎம்ஆர்எல் அலுவலர்களை தொடர்பு கொண்டு முறையிடுறாரு. அதுக்கான ரெமிடி, அதுக்கான எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத, வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில இந்த ப்ராஜெக்ட் நடக்குது, இந்த திட்டம் நடக்குது. எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடுறாரு. சட்ட போராட்டமாகட்டும், நேரடி தொடர்பாக பல புகார்களை தராரு. எதுக்குமே அவங்க செவி சாய்க்கல. கடந்த 1 வாரமா 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1 அடி அளவுல ஒரு வழியை கொடுத்துட்டு அந்த பாதையில் தான் நீங்க போனோம், அந்த பாதையில் தான் நீங்க வரணும் அப்படின்றது எந்த வகையில சாத்தியம்? ஏன் அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? 1 அடி வழியில இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நியர்லி 70 வயசு, 85 வயசு முதியவர்கள்லாம் இருக்காங்க. இங்க அவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சைன்னா ஆம்புலன்ஸ் வர முடியுமா? இல்ல அவங்க தூக்கித்தான் போக முடியுமா? கர்ப்பிணி பெண்கள் இந்த பாதையில் நடக்க முடியுமா? எதுவுமே இல்லாம 1 அடி 1.5 அடி பாதையை கொடுத்துட்டு இந்த பாதையில் தான் நீங்க போனோம் அப்படின்றது மக்களை ஒரு அடக்குமுறைய பண்ற மாதிரி இருந்தது. இது தொடர்பா பல பொறுப்பாளர்கள், பல கட்சி சார்ந்தவர்கள் முறையிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணப்படல. வழக்கறிஞரான என்ன தொடர்பு கொண்டாங்க. நீங்க ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர், இங்க பொதுமக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க இதை எங்க சரி செஞ்சு கொடுங்கன்னாங்க. சரின்ட்டு எங்க பொறுப்பாளர்கள், எங்க மாவட்ட தலைவர், மாநில பொறுப்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், இளைஞரணி பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒரு 500க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இங்க வந்தோம். பார்க்கும்போதும் அதிர்ந்து போனேன். ஏன்னா 1 அடி 1.25 அடி பாதையில நீங்க போனோம் வரணும் அப்படின்றது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேர்மேன் தொடர்பு கொண்டேன். இந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் சேர்மேன் தொடர்பு கொண்டேன். ஒரு பேரு சித்திக் என்றவரை தொடர்பு கொண்டேன். அவர் முறையா பதிலளித்தாரு. எங்களுக்கான இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்க ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போராடினேன். அதை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய உயரதிகாரிலாம் வந்துட்டு
நமக்கான ஆட்டோ போய் வரா மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று நிச்சயமாக மக்களுக்காக மக்கள் பணியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி நாங்கள் இப்போ விடைபெறுறோம். 100% மக்களுக்கு உண்டான உரிய பாதையை தரேன்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர்மேன் லெவல்லையும் சரி, ஜிஎம் லெவல்லையும் சரி. இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஹெட் மிஸ்டர் ஜெயக்குமார் ஒருத்தர் வந்தார், அவரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. நிச்சயமா மக்களுடைய பிரச்சனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை